வணக்கம் சார். உங்களோட ஜோதிடத்தை பற்றி எப்படி சொல்கிறது? ஏன்னா முதல்ல உங்களை நான் மீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். மன உளைச்சல், 2வது பொருளாதார பிரச்சனை, 3வது ரிலேஷன்ஷிப்பில் அண்டர்ஸ்டாண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கும்போது தினம் நைட்டு தூங்கும்போது காலையில் ஏந்திருக்கும் போதெல்லாம் ரொம்ப மன உளைச்சலாக இருக்கும். என்னடா பண்ண போகிறோம் எதிர்காலத்தில், வேலையை விட்டு வந்தாச்சு, அப்ராடில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அந்த வேலையை விட்டு வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ வருமானத்துக்கு வழி இல்லாமல் இருக்குன்ட்டு கேள்விக்குறியாகவும் இருந்தது. அப்படி இருந்து என்னால் முயற்சியில் ஆன்லைனில் ஏதோ பண்ணேன், அதுவும் ரொம்ப லாஸ்ட்டாக போயிடுச்சு. சுத்தப்பூராவும் ஒஸ்ட்டான லைஃபு. அப்புறம் உங்களை காண்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட நீங்கள் கொடுத்த அட்வைஸை பற்றி நானும் கோயிலுக்கெல்லாம் போனேன். கொஞ்சம் மாறுதலாக இருந்தது. அது ரொம்ப இம்ப்ளிமெண்ட் ஆகலை, இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மூவ்மெண்ட் ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க, திருப்பி நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டே இருந்தீங்க, கோயிலுக்கு போங்க அது இதை பற்றிலாம். 2வது அப்புறம் என்னோடய நட்சத்திரத்துலலாம் அந்த அஸ்வினி அப்புறம் மூலம்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் ஆக்டிவேஷன் பண்ண சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் பண்ணும்போது இன்னும் பூஸ்டப் ஆன மாதிரி எனக்கு இன்னும் தைரியம். முன்னாடிலாம் நைட்டு படுத்து இருந்தேன்னா காலையில் கொஞ்சம் பயந்துகிட்டே இருந்திருப்பேன், என்ன பண்ண போகிறேன், நாள் போகுது, வேஸ்ட்டாக நாள் கடந்துக்கிட்டே இருக்குன்னு யோசிப்பேன். இப்போல்லாம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு மன தைரியம் வந்துச்சு. அதேமாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ்லேயும் முன்னாடிலாம் லாஸ் ஹெவியாக இருக்கும். இப்போலாம் லாஸ்லாம் குறைஞ்சி போய் என்னை மீறி போன லாஸ்லாம் இப்போ என்னை மீறாத அளவுக்கு லாஸை கொண்டு வர அளவுக்கு மனதிடத்தோடு தான் இப்போ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கேன். பொருளாதார பிரச்சனை தான் இருந்தது, அது இப்போ கொஞ்சம் சுமூகமாக அப்படியே கொஞ்சம் நியூட்ரல் ஆகிட்டு வருது. ஸோ சொல்லப்போனால் அடி 100 அடி விழுதுன்னா அதில் 50 அடியாக குறைஞ்சி இப்போ அதுக்கு இன்னும் 50, 25 அந்த மாதிரி குறையிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நல்லாவே ஓப்பனாக சொல்லப்போனால் உங்களோட ஜோசியம் அந்த இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட்டு தான் சார். அப்புறம் நீங்கள் கொடுத்த அப்ளிகேஷன் சும்மா சொல்லக்கூடாது, ஆர்வம். அந்த அப்ளிகேஷன்லாம் நல்லா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் அப்பப்போ எதாவது டவுட்னா அதில் தான் பார்த்துக்கிறது. ஸோ அந்த அப்ளிகேஷன் எனக்கு நல்லா சூட் ஆகாது. அப்புறம் தாரைகள்லாம் சொன்னீங்க, அந்த தாரா பலனும் எனக்கு நல்லாவும் இருக்குது. ஏன்னா அந்த தாரா பலன் முக்கியமாக சொல்லணும். தாரா பலன் அன்றைக்கி நீங்கள் சொன்ன ட்ரை பண்ணதானேன்னா பக்கா வேலை செய்யுது. அதெல்லாம் போய் உங்கள் இது மாற்றி சொல்ல முடியாது. ஏன்னா தாரா பலன் நல்லா இருக்குது. அது பிரகாரம் நான் வந்து அதை யூஸ் பண்ணாமல் நான் கொஞ்சம் நல்லா ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் திமிராக பண்ணும்போது அது அடியும் விழுது. அதில் அது தெரியுது. அதில் தாரா பலன் நல்லா வேலை செய்யுது. அதை பயன்படுத்தியும் நல்லா ஓடிட்டுருக்கு. ஒன்றும் சொல்ல போனோன்னா அது என்னது, வீட்டு பிரச்சனைகள்லாம் நிறையா இருந்தது எனக்கு. சொத்து பிரச்சனை அந்த அதெல்லாம் கொஞ்சம் இப்போ வந்து சுமூகமான நிலைமைக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் மொத்தத்தில் நீங்கள் சொன்ன அந்த பரிகாரம்லாம் நான் செய்ய எனக்கு மாற்றம் தெரியுது. அதில் குறை சொல்கிற மாதிரி எந்த இதுவும் கிடையாது. எனக்கு முக்கியமாக இந்த அஸ்வினி, இந்த மூல நட்சத்திரம்லாம் சொன்னதெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகுது எனக்கு. அது நல்லா பெஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் நீங்கள் சொன்ன கோயிலெலாம் போனதுலேருந்து நல்லா இருக்குது. அப்புறம் அது இல்லாமல் சனிக்கிழமையும் சில பரிகாரம்லாம் சொன்னீங்க, அந்த பரிகாரத்தையும் இப்போ ஆரம்பித்து விட்டேன். அதில் நல்லா சுமூகமாக போகுது. மொத்தத்தில் எனக்கு உண்மையாக சொல்லப்போனால் நானும் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம எப்போ கேட்டால் ஏதாவது டவுட்டு கேட்டாலும் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறீங்க, அதே ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. ஏன்னா மற்ற அஸ்ட்ராலஜிலாம் முடிச்சிட்டாங்கன்னா அதோடு முடிஞ்சு போச்சு. அவனுங்க 5000 10,000 கொடுத்து பார்த்துட்டு வேஸ்ட்டாக இருக்கும். அவங்ககிட்ட போய் கான்டாக்ட் பண்ணவே முடியாது. திருப்பி அதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஒன்று வாங்கின்னு இல்லாத பில்டப்லாம் இருக்கும். ஆனால் உங்கள்கிட்ட அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது. கான்டாக்ட் பண்ணது வெரி ஈஸியாக இருக்குது. அதுதான் உண்மையான சொல்லப்போனால் உங்களோட சர்வீஸ் பெஸ்ட்டு. சரிங்களா? ஏன்னா நானும் பார்த்துருக்கேன், ஒரு டிவியில் போகிற விஐபி கூட பார்த்துருக்குறேன். அதெல்லாம் அந்தளவுக்கு எனக்கு செட் ஆகலாம். அவங்க சொன்னது எனக்கு இது மாதிரி நடக்கலை, அது வேறு விஷயம். சரிங்களா? இருந்தாலும் எனக்கு அமௌண்ட்டை பற்றின்னு பார்க்கும்போது கூட நீங்கள் வாங்குறது கொஞ்சமான சர்வீஸ் சார்ஜாக, அந்த சர்வீஸ் சார்ஜே வந்து மிஞ்சிய லெவலுக்கு தான் நான் இங்கே சர்வீஸ் கொடுக்குறீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் வாங்குகிற சர்வீஸ்க்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சர்வீஸை கொடுக்கல, அதிகமாக தான் கொடுத்துட்ருக்கீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? ஏன்னா நேற்று போன வாரம் கூட நான் உங்கள்கிட்ட கேட்டேன், ஒரு சார் அந்த அப்ளிகேஷன் போய் பாருங்கன்னு. நாளைக்கே சொல்லுவேன் சார்ன்ட்டு பட்டு முடிச்சு விட்டீங்க. அதை அனுப்பிச்சி விட்டு நான் திருப்பி இன்ஸ்டாலும் பண்ணி, அது ஒரு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு பிரச்சனைகள்ன்னும் போது உங்கள்கிட்ட தேடி வரும்போது மற்றவங்களாம் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேனே சார், அதை பார்த்துங்க இதை பார்த்துங்க சொல்லுவாங்க. ஏன்னா என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எப்படி போகுதுன்ட்டு நானே ஃபோன் பண்ணாலும், இல்லை நீங்களே கூட மெசேஜ் பண்ணி கேட்குறீங்க எப்படி போய்ட்டுருக்கு சார்ன்ட்டு. இதுதான் சார் எங்களுக்கு முக்கியம். காசு பண்ணலாம் அப்புறம் தான். ஒரு ஆறுதலுக்கு என்ன ஆச்சு, எப்படி போகுது, நான் கொடுத்த பரிகாரம் போதான்னு செக் பண்ணுறீங்க பாருங்கள், அதுதான் முக்கியமே. மானிட்டர்லேயே வச்சுருக்கீங்க, அதுதான் முக்கியம். மற்ற ஆளுங்கள்லாம் வந்து காசு முடிஞ்சு போச்சா, வேலை முடிஞ்சு போச்சு, இந்த இது ஜாதகத்தை அனுப்பிச்சி விட்டேன் பார்த்துக்க, இதுதான் பரிகாரம், அது இது போயிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லாமல் அது இன்றைக்கி நல்லா இருக்கணும், அதே போதுன்ட்டு சொல்கிறீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் எனக்கு லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவாங்கன்றீங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் மாரி எனக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருச்சு. நான் சந்தோஷப்படுறேன். லைஃப் லாங் உங்க கூட தான் ஜேர்னி பண்ண நானும் முடிவில் இருக்கேன்.
அப்புறம் நீங்கள் ஹெல்ப் பண்ண விஷயம் அந்த மார்க்கெட்டிங்லாம் அதெல்லாம் வந்து எல்லாம் எனக்கு இன்னும் நல்லா போயிட்டுருக்கு. அவரும் தங்கமான மனுஷன். அது அப்போ இன்னொரு வீடியோவில் பேசுவோம். அதனால் இது வந்து எப்படி சொல்கிறது, உங்களோட சர்வீஸ் வந்து எக்ஸ்ட்ரீம் சர்வீஸ். தேங்க்ஸ் காட் அண்ட் யூ டூ. அதுதான் சொல்லணும் நான். சரிங்களா? முன்ன நான் உங்களை பார்க்கறது பிஃபோராக இருந்த லைஃப் வேறு, இப்போ இருக்கிற லைஃப் வேறு. உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன் நான் 100% மனசார சொல்கிறேன். இது முன்னே அடிச்சு போடுற ஒர்க் அதெல்லாம் கிடையாது. ஏன்னா என்னோடய வழி தான் எனக்கு தெரியும். அந்த வழியிலேருந்து மீண்டு வந்தது, அதுதான் சந்தோஷத்தில் நான் இந்த ஆடியோவை போடுறேன். ஸோ இது எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக நம்பிக்கையில் நானும் போகிறேன். எனக்கு பெஸ்ட்டு அதான் சொல்லுவேன் நான். சரிங்களா? சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம். உங்களோட சர்வீஸ் நல்லா இனியாக அமையட்டும். எதிர்காலத்தில் நல்ல ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி எல்லாேருக்கும் நல்லது செய்கிற மாதிரி வாழ்த்துறேன் சார். ரொம்ப நன்றி.